Hi Chalakutties, இன்னைக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் டிராமால எபிசோட் நம்பர் 13 and 14 தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன எபிசோட் லாஸ்ட்ல நம்ம ஹீரோயினுடைய வீட்டில் தான் இருந்தாங்க அப்படின்ற விஷயத்த ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு முன்னாடி சொல்ல, ஃப்ரெண்டுக்காரன் நீ எதுக்கு ஹீரோடைய வீட்டில் இருந்தேன்னு கேட்க, ஹீரோயின் ஐயோ நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா சரக்கடிச்சிட்டேன், அதனால வந்துட்டு என்னோட டோர் ஒர்க் ஆகல, அதனால தான் ஹீரோ அவனோட வீட்டுக்கு என்ன கேர் பண்றது கூட்டு போனான்னு சொல்ல, ஃப்ரெண்டுக்காரன் ஓகே நீ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வா, நான் ஹீரோ கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, ஹீரோயினுமே ஐயோ போனா சண்டை வந்துருமேன்னு சொல்லிட்டு போயிட்டு எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே இங்க பாரு நீ அவளை வந்துட்டு எதுக்கு உன் வீட்டில் தங்க வச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே நீ அவளை லைக் பண்றியான்னு கேட்க, ஹீரோ அதை ஏன்டா நான் உன்கிட்ட சொல்லணும்னு சொல்ல ஹீரோயின் வந்து இந்த சண்டையை தடுத்து விட்டுறாங்க. ஹீரோ சரிவா நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூப்பிட, ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவன் ஏன்டா உன்கிட்ட உன் கூட வரணும், அவளுடைய வீடு உன் வீட்டுக்கு பக்கத்துல ஜஸ்ட் இருக்கு அவ்வளவுதான், அதுக்காக நீ வீட்டுக்கு கூப்பிடுவியா அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே நீ வரியா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு கேட்க, ஹீரோயின் நான் ஹீரோ கூட போறேன் நீங்க வந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு போவேன். ஹீரோயின் அவங்க ஹீரோவை திட்டிட்டு இருக்காங்க, நீ எதுக்கு தேவையில்லாம சொன்ன, என் ஃப்ரெண்டு பாரு இப்ப எப்படி என்ன கத்துறான்னு சொல்லிட்டுன்னு சொல்ல, ஹீரோ உடனே ஆக்சுவலி லிண்டாவுடைய பர்த்டே பார்ட்டிக்கு நான் உன்னை கூட்டு போயிருக்க கூடாது, நான் கூட்டு போனதால தான் நீ நல்லா சரக்கு அடிச்சுட்டு ஸோ இந்த மாதிரி மட்டையான சாரி அப்படின்னு கேட்க, ஹீரோனுக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா நம்ம ஹீரோ இதற்கு யார்ட்டையும் சாரி கேட்டதில்ல, அவனே நிறைய தடவை சொல்லியிருக்கான், ஹீரோ தனக்காக சாரி கேட்கிறானே, ஹீரோயின் ஐயோ எனக்கு வயிறு வலிக்குது நானே நடந்து போய்க்கிறேன்னு சொல்லிட்டு குடுகுடுனோட அப்பயே அந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்து ஹீரோயின் மேல ஒரு கண்ணு வைக்காத, நான் அப்புறம் பாரு டென்ஷன் ஆயிடுவேன் ஹீரோவை திட்ட, ஆனா ஹீரோ சார் தான் போடான்ற மாதிரி போயிட, இங்க நம்ம ஹீரோயின் ஹீரோ தங்கிட்ட சாரி கேட்டு நினைச்சு ரொம்ப ஹாப்பியா நடந்து வந்துட்டு இருக்கா. அப்ப அண்ணன்காரன் அந்த ஆர்ஃபனேஜ்ல ஹெல்ப் பண்ண அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரேக்கப் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு கதறி கதறி அழுதுட்டு இருக்க, அவன் கூட அதாவது ஹீரோயினுடைய அண்ணன் கூட ஒரு புது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, ஏண்டா இந்த மாதிரி பொண்ணுங்களை எல்லாம் ஏமாத்துறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, புது கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு உனக்கு என்ன வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வரா. இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வேற யாரும் கிடையாது, டைலர் கூட வேலை செஞ்ச பொண்ணு. ஸோ டைலரையே வந்துட்டு பின்னாடி தள்ளி விட்டுட்டு இப்போ இவன் தான் நம்பர் 1 வந்துட்டு பாத்தீங்கன்னா டிசைனரா இருக்காப்பல இருக்கு. இவளை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகி நீங்க வீட்டில் வந்துட்டு என்ன பண்றாங்க, பாட்டி கிட்ட நம்ம ஹீரோயினுடைய அண்ணன் வந்துட்டு எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, ஸோ அவ வந்துட்டு ஒரு மிகப்பெரிய டிசைனரு, அவள் கூட வந்துட்டு ஒரு காம்படிஷன் மாதிரி ஹீரோவுடைய கம்பெனி கூட அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ஹீரோவுடைய கம்பெனி தோத்து தான் போவாங்க, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ஜெயிப்பான்னு சொல்ல, கேர்ள் ஃப்ரெண்ட் இவ்வளவு பெரிய டிசைனரா இருக்கனால பாட்டியுமே வந்துட்டு இவங்களுடைய லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஒரு காம்படிஷனையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோவுடைய கம்பெனியை போய் பேசுறதுக்காக ஹீரோயின் உட்காந்து ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கா. லிண்டா எப்பயும் போல வந்து நம்ம ஹீரோயினை கலாய்ச்சிட்டு இருக்கா. ஹீரோயினும் வந்துட்டு எப்பயும் போல நம்ம லிண்டாவை மூக்கொடைக்கிற மாதிரி பேசி விட்டுட்டு ஹீரோ கூப்பிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஒரு கேபின்குள்ள போவேன். அங்கே ஆல்ரெடி 2 பேர் காம்படிஷனை பற்றி ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்தோடனே இந்த மாதிரி ஹீரோவுடைய கம்பெனி கூட காம்படிஷன் நடத்த போறாங்க, அந்த ஹீரோவுடைய கம்பெனிக்காக நீங்க தான் வந்துட்டு டிசைனரா வந்துட்டு இது பண்ணணும், அந்த காம்படிஷன்ல வந்துட்டு பங்கேற்கணும்னு சொல்ல, ஹீரோயின் ஹீரோவை பார்க்க ஹீரோ வந்துட்டு ஜாயின்ட் ஆயிக்கோன்னு சொல்லிட்டு தலையை ஆட்டி விடுறான். இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்க, ஒரு மிகப்பெரிய டிசைனர், அவ கூட எல்லாம் என்னால போட்டி போட முடியாதுன்னு சொல்ல, ஹீரோ இங்க பாரு உனக்கு இஷ்டம் இருந்தா பண்ணு, எனக்கு மேல நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நீ வந்துட்டு நல்லா ஜெயிப்ப, அது மட்டும் கிடையாது இந்த காம்படிஷன் வந்துட்டு மக்கள் போடுற ஓட்டு தான், மக்கள் எல்லாம் கண்டிப்பா உனக்கு ஓட் பண்ணுவாங்க, நீ நிறைய வீடுங்களுக்கு போயிட்டு இந்த ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணு, கண்டிப்பா உனக்கு ஓட்லாம் கிடைக்கும்னு சொல்ல, ஹீரோயின் அப்பயும் தயங்குறாங்க. முடிவெடுக்கிறதுக்காக உங்க அப்பா கிட்ட போய் பேச, ஹீரோயினுடைய அப்பாவும் அதை தான் சொல்றாங்க, உன்னோட மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை பண்ணுமா, கண்டிப்பா மத்தவங்க வந்துட்டு உயரத்துல இருக்காங்க நீ வந்துட்டு பங்கேற்காம இருக்கக்கூடாது, ஏன்னா நீயுமே அடிமட்டத்துல தான் இருக்க, உன்னை மத்தவங்களுக்குலாம் மக்களுக்குலாம் தெரியணும்னா நீ நல்ல நல்ல டிசைன்ஸ் எல்லாம் பண்ணு, கண்டிப்பா என்னோட பொண்ணு நீ ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆகுமான்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அப்பா ஹீரோயினை சமாதானப்படுத்த, ஹீரோயினுமே அந்த காம்படிஷன்ல சேரலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்துறாங்க. ஸோ இப்போ ஆனாலும் நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள ஒரு குழப்பத்துல இருக்க, ஹீரோயினுடைய அப்பா அந்த டிசைனர் பொண்ணு கூட ஹீரோ பின்னாடி சுத்தன பொண்ணு நான் கேள்விப்பட்டமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வீட்டுக்கு வந்தா பார்க்கிங்ல அந்த டிசைனர் பொண்ணு ஹீரோ கிட்ட நான் இந்த காம்படிஷன்ல சேர்ந்ததே உன்னுடைய கம்பெனி கூட காம்படிஷன் பண்ணுன்றதுக்காக இல்ல, உன்னை அடிக்கடி பார்க்கணுன்றதுக்காக தான் சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோயின் வர, இவ எதுக்கு இங்க வந்தான்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோயின் என்னோட வீடு இங்கதான் இருக்குன்னு சொல்ல, டக்குனு இவ என்ன பண்றா, ஹீரோவை கண்ணை காமிச்சு ஹீரோயின் கிட்ட என்னாலே இவனை கரெக்ட் பண்ண முடியல, நீ பண்ணிடுவியா அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா பேச, ஹீரோயின் என்னடி பேசுன்னு சொல்லிட்டு கேட்க, உடனே வந்துட்டு ஹீரோயின் பக்கத்துல போய் நின்னுக்கிறான். அதாவது இன்டைரக்டா நம்ம ஹீரோவும் நான் ஹீரோயின் பக்கத்துல இருக்க அப்படின்றத தெரிவிக்கிறான் இந்த டிசைனர் பொண்ணுக்கு. இந்த பொண்ணு உன்னுடைய அண்ணன் வந்துட்டு என்ன லவ் பண்றான், எனக்காக ஏகப்பட்ட காசுலாம் கூட செலவு பண்ணுவான்னு சொல்ல, ஹீரோயின் இதை ஒரு ரிலேஷன்ஷிப்பா பார்க்காம நீ என்ன செலவு பண்றத பத்தி பேசுறன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை திட்ட, உடனே இவன் என்ன பண்றான், உனக்கு கூட தான் ஹீரோ வந்துட்டு துணைக்கி இருக்கான், நான் எதா சொல்றேன்னா அப்படின்னு மாதிரி அவ அங்கிருந்து கிளம்ப, ஹீரோ என்ன சொல்றான், இங்க பாரு அந்த பொண்ணு அழகா இருக்கா, அவ நல்ல டிசைனர் அப்படியெல்லாம் யோசிக்காத ஓகேவா, இது ஒரு காம்படிஷனு, நீ வின் பண்ணணும்னு மட்டும் யோசி ஓகேவா, என்ன காம்படிஷன்ல சேர்றியான்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய கையை ஹைஃபைல காமிக்க, நம்ம ஹீரோயினும் காம்படிஷன்ல சேர்றேன்னு சொல்ல, ஆக்சுவலி நம்ம ஹீரோ பேச்சு வாக்கில் ஹீரோயினுடைய கையை பிடிச்சி டக்கு நம்ம ஹீரோயின் வெக்கப்பட்டுக்கிட்டே ஓடிடுறாங்க. ஏன்னா ஹீரோவுக்கு மனசுக்குள்ள உண்மையாவே லவ் வந்துடுச்சு, ஆனா அதை இன்னும் வெளியே தான் சொல்லல. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலைல ஹீரோயின்
2 நாளைக்கு தேவையான சூப் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த காம்படிஷன் நடக்க போற கிராமத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணணும் இல்லையா. சோ ஆக்சுவலி ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல இருக்க ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் பண்றத லைவா வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா சேனல்லையும் போடுவாங்க போல இருக்கு காம்படிஷன்னால. சோ இப்ப ஹீரோயின் வந்துட்டு ஒரு வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டுடைய ஆன்ட்டி கிட்ட உங்களுக்கு எப்படி ரெனோவேஷன் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. அந்த ஆன்ட்டியோடைய பேத்தி வந்துட்டு இங்க அடிக்கடி வரணுமா, ஊர்ல இருந்து என்னோட பேத்தி வருவா, அவளுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு வீட்டை ரெடி பண்ணி கொடுமான்னு சொல்ல ஹீரோயின்மே ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டெல்லாம் அளந்து பார்த்துட்டு ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட இது நம்ம ஹீரோ லைவ்ல பார்த்துட்டு தான் இருக்கான். இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த டிசைனர் பொண்ணு கிட்ட மாஸ்க் போட்ட ஒரு பொண்ணு வந்து பேசிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த லிண்டா ஹீரோயினை பாரு லைவ் ஓடிட்டு இருக்கா, ஆனா பிச்சைக்காரி மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கா, ஒரு ஹேண்ட்பேக் கூட ஒழுங்கா வச்சிடலன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு இருக்கிறது கூட தெரியாம ஹீரோயினை பத்தி கலாய்க்க ஹீரோக்கு செம கோவம் வந்துடுது. இங்க லைவ்ல இருக்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷூட்டிங் நடத்துறவங்களாம் ஹீரோயின் கிட்ட இவ்வளவு சிம்பிளா இருக்கீங்க, அந்த டிசைனர் பொண்ணு எப்பயுமே மேக்கப் பண்றதுக்கு கூடவே ஆளை வச்சுட்டு சுத்துவா தெரியுமான்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல இப்ப ஹீரோயின் ஆபீஸ்க்கு வந்தோடனே செக்ரட்டரி ஹீரோயினுக்கு ஒரு ஹேண்ட்பேக்கை கொடுக்க ஹீரோயின் ஐயோ இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு வேணாம், இந்த பேக் எங்கேயாவது தொலைஞ்சு போயிடுமோன்னு சொல்லிட்டு நான் வேலையில கவனம் செலுத்தாம இந்த பேக்ல கவனம் செலுத்திருப்பேன், எனக்கு வேணான்னு சொல்லிட்டு செக்ரட்டரி கிட்ட சொல்லிட இப்போ உடனே மறுபடியும் அந்த லிண்டா வந்துட்டு ஹீரோயினை பத்தி பேசிக்கிட்டே ஹீரோவும் அதே மாதிரி ஒரு பேக் வச்சிட்டு இருக்கான்னு பேசிட்டு போவ. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ற விதமா அவனுமே வந்துட்டு லோ வந்துட்டு குவாலிட்டி பேக் தான் வச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் உட்காந்து எல்லா ஒர்க்கையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அந்த டிசைனர் ஒர்க்குக்காகன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த டிசைனர் பொண்ணு ஹீரோயினுடைய அண்ணன் கூட நல்லா ஜாலியா ஹோட்டல்ல ஊர் சுத்திட்டு இருக்கா. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இவளுக்கு கூடவே ஒரு பொண்ணு மாஸ்க் போட்ட ஒரு பொண்ணு இவளுக்கு டிசைன்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கா. ஆனா அந்த பொண்ணுடைய முகத்தை மட்டும் காமிக்கல. ஹீரோயினுக்கு ஓட்டெல்லாம் ரொம்ப கம்மியா தான் விழுது. ஹீரோயின் கெஸ் பண்ண மாதிரி அந்த பொண்ணுக்கு தான் அதிகமா ஓட்டு விழுது. இதை வச்சு பாட்டி என்ன பண்ணாங்க, அதாவது இந்த மாதிரி தன்னோட பேரனுடைய அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த புது கேர்ள் ஃப்ரெண்ட் டிசைனர் பொண்ணு இருக்காளே அவ தான் ஜெயிக்கணும், ஹீரோயின் தோத்துடணும், ஏன்னா ஹீரோடைய கம்பெனி வந்துட்டு அடி மட்டத்துக்கு போகணும், பத்தாதுக்கு அவன் நம்ம வீட்டு பொண்ணுதான்றதை ஹீரோ கிட்டயும் நம்ம வந்துட்டு சொல்லிடணும்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பிளானை போட்டுட்டு இருக்க. ஹீரோயினுடைய அம்மாவும் ரொம்ப சோகத்துல இருக்காங்க ஓட்டு கம்மியா விழுந்ததுனால. ஆனா அப்பா ரொம்ப கான்பிடன்ஸா என் பொண்ணு தான் ஜெயிப்பான்னு சொல்ல இன்னொரு பக்கம் அதே மாஸ்க் போட்ட பொண்ணு இந்த டிசைனர் பொண்ணு கிட்ட டிசைன்ஸ் எல்லாம் கொண்டாந்து காமிச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலி இவ டிசைன் ஒர்க் எல்லாம் பண்றது இல்ல போல இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயினை வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு விருந்து மாதிரி ஒன்னு ரெடி பண்ண. ஹீரோயின் இவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்குமேன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்னும் வலிக்காது, நீ போறப்ப நான் மருந்தையும் கொடுக்குறேன் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு நல்லா மூக்கு முட்டை சாப்பாடையும் கொடுத்து கூடவே மருந்தையும் கொடுக்குறாங்க. இவ்வளவு கேர் பண்ணி நம்மள இவன் பாத்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி இப்படியே ஒரு வாரம் கழிச்சு நிறைய வீட்டை ரெனோவேஷன் எல்லாம் பண்ணிட்டாங்க. ரெனோவேஷன் பண்ண வீட்டை வந்துட்டு அந்த ஓனர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, பத்தாவதுக்கு மக்களும் பாக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயினுடைய ஓட்டுமே அதிகமாயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த டிசைனர் பொண்ணு ஹீரோயினுடைய அண்ணன் கூட உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அப்ப இவங்க மேல யாரோ கல்ல தூக்கி போடுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அடே உனக்கு என்னடா பிரச்சனை, ரொமான்ஸ் பண்ணக்குள்ள எதுக்குடா கல்ல தூக்கி போடுறேன்னு சொல்லிட்டு அண்ணன்காரன் வந்து நம்ம ஹீரோவை பத்தி கேட்க ஹீரோ உடனே நான் உன் மேல கல்ல தூக்கி போடல, அந்த பொண்ணு மேலதான். அந்த டிசைனர் பொண்ணு வந்துட்டு வேற ஒரு பொண்ணை வச்சு டிசைன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஏமா உனக்கும் ஹீரோயினுக்கு தானே காம்படிஷனு, அதாவது டிசைனர் காம்படிஷனு, நீ எதுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட டிசைன் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்க இல்ல அவ என்னுடைய டீம் மேட் என்னோட வேலையை அவ பாக்குறான்னு சொல்ல இதெல்லாம் ஒத்துக்கவே வரத்துக்காது. ஏன்னா வந்துட்டு இந்த காம்படிஷன் டிசைனர்களுக்கு நடுவுல தானே தவிர டீம்மேட்ஸ்க்கு நடுவுல எல்லாம் கிடையாது. பத்தாவதுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு அதாவது அந்த மாஸ்க் போட்ட பொண்ணு இந்த பொண்ணு கிட்ட அதாவது இந்த டிசைனர் பொண்ணு கிட்ட டிசைன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து காமிக்கிறப்பெல்லாம் நம்ம ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு வீடியோ எல்லாம் எடுத்து நெட்லயும் அப்லோட் பண்ணி விட்டாமல் இருக்கு. இது இப்ப நம்ம ஹீரோ சொல்லிட்டு போவ இந்த பொண்ணு வந்துட்டு எந்த வேலையும் செய்யறது இல்ல, இவளுக்கு கீழே ஒரு பொண்ணை வேலைக்கு வச்சு அதை தான் இவளுடைய டிசைனர்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்கான்னு ஆன்லைன்ல எல்லாம் பரவந்தனால அண்ணன்கார இந்த பொண்ணை பிரேக்கப் பண்ணிட. டே என்ன நட்டாத்துல விட்டுட்டு போறியடான்னு சொல்ல இவனுடைய தேவைக்காக தானே பழகனா போடி டே பிரேக்கப்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிட இவ கத்திக்கிட்டே நின்னுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் இந்த விஷயத்த ஹீரோ தான் பண்ணான்றது தெரியாம யார் இந்த வேலையை பண்ணதுன்னு தெரியல. அந்த டிசைனர் பொண்ணு அவளுடைய வந்துட்டு டிசைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம மத்தவங்களுடைய டிசைன்ஸ் யூஸ் பண்ணி தான் அவன் பெரிய ஆளா வரன்றதை மத்தட்டு யாரோ காமிச்சு விட்டுருக்காங்க சோசியல் மீடியாவில சந்தோஷப்பட்டு செக்ரட்டரி கூட சாப்பிட போனா இந்த டிசைனர் பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின் மேல தண்ணி ஊத்தி நீ தாண்டி இந்த கேவலமான வேலையை பார்த்த அப்படின்னு மாதிரி சொல்ல ஹீரோயின் நான் ஏண்டி இதெல்லாம் பார்க்க போறேன்னு சொல்ல நீ தானே வந்துட்டு சாவி கொடுத்த ஹீரோவுக்கு, அதனால தானே ஹீரோ வந்துட்டு என்னை பத்தி ஆன்லைன்ல இந்த மாதிரி வந்துட்டு நியூஸை பரப்பி விட்டான்னு சொல்ல ஹீரோனுக்கு ஷாக் ஆகுது. பத்தாதுக்கு சந்தோஷமாவும் இருக்கு. செக்ரட்டரி வந்துட்டு இங்க இருந்து போறியா இல்ல போலீஸ்க்கு கால் பண்ணவான்னு சொல்ல அங்க இருந்து அந்த பொண்ணு டிசைனர் பொண்ணு கிளம்பிட ஹீரோனுக்கு இப்பதான் விஷயம் தெரியுது. ஹீரோ தான் வந்துட்டு ஆன்லைன்ல இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கானே. இன்னொரு பக்கம் பாட்டி செம்ம கோவத்துல இருக்காங்க. அவங்க பேர மேலையும் ஆன்டி மேலையும் பிளஸ் அங்கிள் மேலையும் உன் பையன் பண்ண காரியத்துல பாரு, அந்த பொண்ணு வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னா அதனால காம்படிஷன் ஏற்பாடு பண்ணா இப்ப நம்ம கம்பெனிக்கே பெரிய நஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாட்டி கதறிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோ அந்த ஹீரோயின் ரெனோவேஷன் பண்ணாங்களே அந்த ஆண்டியோடைய வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டு இருக்க. அந்த ஆண்டி பேச்சுவாக்கல என்னோட வீட்டை அழகா ரெடி பண்ணி கொடுத்துட்டா ஹீரோயின், அவளுக்கு வந்துட்டு ஒரு பிளைண்ட் டேட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலான்னு இருக்குன்னு சொல்ல ஹீரோக்கு செம ஷாக் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணா வர வழியில இந்த கிளச்சுங்கெல்லாம் வாங்கிட்டு இருக்கா, அதாவது இந்த லப்பர்
ரப்பர் பேண்ட் மாதிரி இருக்கும். அதை நம்ம ஹீரோ வாங்கிட்டு இருக்கத ஹீரோயின் தூரமா வந்து பாக்குறாங்க. ஹீரோயின் நீ எங்கன்னு கேட்க ஹீரோ ஒன்னும் இல்ல, நீ ரெனோவேஷன் பண்ண வீட்டெல்லாம் பாக்கலான்னு இருந்தா, சரி வா போலான்னு சொல்ல ஹீரோயின் அந்த ஆண்டி பார்த்துட்டு வரேன்னு சொல்ல ஹீரோ வேணாம் அந்த ஆண்டி உனக்கு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, ஒழுங்கா என் கூட வான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டி இப்ப டபுள் சொட்ட தெரியல நம்ம ஹீரோயினுக்கு. டக்குன்னு நம்ம ஹீரோ ஊரை சுத்தி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு போட்ல நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போவ. அப்படி இந்த இடத்துல ஒரு குட்டி சாங் மாதிரி போயிட்டு இருக்குது. சாங்கோட எண்டில் நம்ம ஹீரோ உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அந்த கிளச்சுங்களை காமிக்க ஹீரோயின் அதை பார்த்துட்டு கையில வாங்குவாங்கன்னு பார்த்தா திரும்பி நின்னுக்கிறாங்க. அதாவது நீயே தலையில மாட்டி விடு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு தலையில மாட்டி விட ஹீரோ டக்குன்னு முடி இழுக்க ஹீரோயின் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே அந்த பாட்டிலே வந்துட்டு நம்ம ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணிடுவான்னு பார்த்தா அதுக்குள்ளே மழை வந்துடுது. ஹீரோ அவனுடைய சட்டையில நம்ம ஹீரோயினை ஒளிச்சு வச்சு குடுகுடுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவ. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செக்ரட்டரி இருக்காங்க இல்லையா, அவங்க காஃபி ஷாப்க்கு போயிட்டு வந்துட்டு காஃபி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே ஹீரோயினுடைய பர்த்டே வரப்போது அவளுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்குன்னு சொல்ல ஹீரோயினுக்கு எந்த கிஃப்ட் எந்த சர்ப்ரைஸும் பிடிக்காது. அவ பர்த்டேவே செலிப்ரேட் பண்ண மாட்டா, அவ ஒரு ஃபுட்டி கேர்ள், அதனால அவளுக்கு நீங்க சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்தாலே போதும்னு சொல்லிட்டு செக்ரட்டரி கிட்ட சொல்ல செக்ரட்டரி உடனே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்த்து இந்த மாதிரி உங்களுக்கு ஹீரோயினை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கே, அவளை நீங்க லவ் பண்றீங்களா அப்படின்னு கேட்க உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஆமா இன்னும் அவகிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணலன்னு சொல்ல சீக்கிரமா பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு செக்ரட்டரி அங்கிருந்து போறப்ப அவங்களுக்கு கழுத்து மறுபடியும் வரிக்குது. இதை வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் பாக்குறோம். இப்பதான் இந்த இடத்துல நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது இந்த ஷூ இருக்கார்லே, அதாவது இந்த காஃபி ஷாப்போடைய ஓனர், அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு கிட்ட உங்க அப்பானாலதான் ஹீரோ இப்ப இந்த அளவுக்கு வந்துட்டு பெரிய அளவுலாம் வந்துட்டு வளர்ந்துருக்கான், பிசினஸ் அது இதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டேன்னு சொல்ல ஸோ ஆக்சுவலி என்னோட அப்பா எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா எங்க அம்மா வந்துட்டு அப்பாவுடைய வந்துட்டு சொத்துல என்னுடைய பங்கு என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே வாங்க சொன்னாங்க. ஆனா இப்ப அதை வாங்க முடியாது போல இருக்கு. ஏன்னா இந்த செக்ரட்டரி அதாவது ஹீரோடைய தங்கச்சி தான்றதை இவன் கெஸ் பண்ணிட்டான் போல இருக்கு. செக்ரட்டரிக்கு வர பழசெல்லாம் மறந்து போச்சு. இந்த நிலைமையில எப்படி நான் ஹீரோ கிட்ட இருந்து சொத்தை வாங்குறது அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்கான். இவன் எதுக்கு ஹீரோடைய சொத்தை வாங்கணும்? நம்ம ஹீரோ வந்துட்டு வளர்த்ததே வந்துட்டு ஒரு அப்பா தான். நம்ம ஹீரோ ஒரு வளர்ப்பு பையன் தான். அப்ப ஹீரோவுடைய வளர்ப்பு அப்பா தான் இவனுடைய ஒரிஜினல் அப்பா போல இருக்கு. மேபி அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அப்படிதான் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. ஆனா இதுவும் அது கன்ஃபார்மா தெரிய வரல. சோ இப்படி இந்த சீன் கட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு நாளைக்கு என் கூட வெளியே வரியான்னு கேட்க ஹீரோயின் இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, என் ஃப்ரெண்டோடைய வீட்டை ரெனோவேஷன் ஒர்க் முடிச்சேன், அங்க போயிட்டு நான் பார்க்கணும்னு சொல்ல ஹீரோ உடனே வந்துட்டு ஏன் நீ ரெனோவேஷன் ஒர்க் பண்ண, ஏன் நான் கொடுக்குற உனக்கு சம்பளம் பத்தாதான்னு கேட்க ஹீரோயின் இல்ல இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, நான் ரெனோவேஷன் ஒர்க் பண்ணேன், ஏன்னா என் ஃப்ரெண்ட் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான், அதனால அவனுக்கு ஒரு ஹெல்ப்பா நான் பண்ணியிருக்கேன், அவன் கூட தான் நான் வெளியே போறேன் நாளைக்குன்னு சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா நாளைக்கு தான் ஹீரோயினோட பர்த்டே. இப்ப ஹீரோயின் உள்ள போக்குள்ள ஒரு செக்ரட்டரி வேற வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு செக்ரட்டரியில செக்யூரிட்டி கார்டு வேற ஹீரோயினை ஊத்து பார்க்க நம்ம ஹீரோ அதை கவனிக்கிறான். நைட்டும் மறுபடியும் அந்த செக்யூரிட்டி கார்டு என்ன பண்ணா ஹீரோயினுடைய வீட்டையே பார்க்க ஹீரோ அதையும் கவனிச்சிட்டு இருக்க. கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்து தூங்கலையான்னு கேட்க நம்ம ஹீரோ வந்துட்டு இல்ல தூங்கல, பட் ஆனா நாளைக்கு நீ உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போறியான்னு கேட்க ஹீரோயின் ஆமா நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போறேன்னு சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா நம்ம ஹீரோவும் ஏதாவது பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்திருப்பான். ஆஃபீஸ்க்கு வந்தா ஆஃபீஸ்ல இருக்க நிறைய டிசைனர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களாம் ஹீரோயினுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ இப்போ ரொம்ப சோகமா என்ன பண்ணா ஷூவை பார்க்கறதுக்காக போனா ஷூ என்ன பண்றாரு இந்தாப்பா உனக்கு ஒரு போட்டோன்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. அதுல நம்ம ஹீரோவுடைய வளர்ப்பு அப்பாவும் இந்த ஷூவுமே இருக்காரு. அதாவது உங்க அப்பாவுக்கு நான் நிறைய தடவை காஃபி எல்லாம் டெலிவரி பண்ணுவோம்ப்பா, அவரு கூட நின்று போட்டோ எடுத்தேன், அப்போ உன்னோட தங்கச்சி ரொம்ப குட்டி பாப்பா தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த போட்டோல இருக்க ஒரு குட்டி குழந்தை நம்ம ஹீரோடைய தங்கச்சி, அதாவது செக்ரட்டரி போல இருக்கு. அதை பத்தி வந்துட்டு ஹீரோட்ட சொல்ல ஹீரோமே அந்த போட்டோ வாங்கிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஹீரோயின் ஈவினிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு போலான்னு பார்க்க ஆஃபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு அவார்டு வேற கொடுக்க போறாங்க போல இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு தானே அதிக ஓட்டம் வந்துச்சு, அதெல்லாம் அவார்டு கொடுக்கறதுனால ஹீரோயினுக்கு அதுக்கும் கங்க்ராட்ஸ் பண்ண கேக் எல்லாம் வெட்டி ஹீரோயின் அந்த கார்டனருக்கு கொண்டாந்து கொடுக்க அவரு ஹீரோக்கு கொடுத்தியாமான்னு சொல்ல ஹீரோயின் இல்லன்னு சொல்ல ஃபர்ஸ்ட் அவனுக்கு தானே நீ கொடுக்கணும், பாவம்ல அவனோட பாஸ், பத்தாவதுக்கு அவன் தானே உன்னுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த ஆஃபீஸ்லன்னு சொல்ல ஹீரோமே இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கான். இப்ப ஹீரோயின் குடுகுடுன்னு கீழே போன உடனே ஹீரோமே வந்து அவனோட ரூம்ல இருக்க ஹீரோயின் வந்து கேக்க கொடுக்குறாங்க. ஹீரோ சாரி உன்னோட பர்த்டேன்றது எனக்கு தெரியாது, ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்பேன்னு சொல்ல பரவாயில்ல என்னோட பர்த்டே நான் அதிகமா செலிப்ரேட்லாம் பண்ண மாட்டேன்னு ஹீரோயின் அங்கிருந்து போவ. மறுபடியும் இந்த கார்டனர் ஹீரோ கிட்ட வந்து நீ பர்த்டே செலிப்ரேட் பண்ணலையா ஹீரோயின் கேட்க இல்ல அவளுக்கு வேற யார் கூடயோ பிளானிங் இருக்குன்னு சொல்ல அவ யார் கூட பிளான் பண்ணா என்ன, நீ வந்துட்டு ஒரு பிளானை போடு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோ டக்குன்னு குடுகுடுன்னு அங்கிருந்து ஓடுறான். ஹீரோயின் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹீரோ கிட்ட சொன்ன மாதிரி அவங்க ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு வராங்க. ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாவ ரெண்டுக்காரன் அங்க ஒரு டின்னரே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்கான். இப்போ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் உட்காந்தா ரெண்டு பேருமே சரக்கடிச்சிட்டு இருக்க டூத் ஆர்டர் கேம் விளையாடலான்னு சொல்ல டேய் உன்னை பத்தி தான் எனக்கு எல்லாமே தெரியுமே ஹீரோயின் சொல்ல நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கறேன் நீ ஆன்சர் பண்ணுன்னு சொல்லிட்டு உனக்கு பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கணும்னு நீ ஆசைப்படுறேன்னு கேட்க ஹீரோயினுமே நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் இருக்கானோ அவனுடைய குவாலிட்டிஸை பத்தி சொல்ல ஆக்சுவலி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு நம்ம கிட்டே அந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கே அப்படின்னு அவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த பாடி கார்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் கூட ஒரு பாடி
கார்டு மேல எனக்கு கிரஷ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த ட்ரெஸ் தான். அதாவது நம்ம ஹீரோ இன்னைக்கு ஹீரோயினோட பர்த்டேயோட சர்ப்ரைஸா நான் தான் உன்னுடைய கிரஷ்ன்றது சொல்ல போறாம்பல இருக்கு. இப்படியே இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நடக்கிறது அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா பை, see you.